சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து குரங்கு சாவடி பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். முதல் இடத்துல வரணும். வருமா? நிச்சயமா வருவா. நான் உங்ககிட்ட ஒரு சவால் விடுறேன், உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கணபதி செல்வ கணபதி ஜெயிக்க வைப்பீங்க? போன முறை நம்முடைய வேட்பாளர் திரு எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்களை 1,50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அப்போ நம்முடைய எதிரணியினெல்லாம் ஒரே அணியில வந்தாங்க. இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. எனவே குறைந்தது எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? நீ 5 லட்சம் சொல்லிட்டு போயிருவ. உண்மையை சொல்லுங்க. தாய்மார்கள் வாக்குறுதி கொடுக்கட்டும். எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம். நீங்க அப்படி 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சேலம் மாவட்டத்துக்கு வருகை தர்றேன். ஏதோ தேர்தல் வர்றவங்க கிடையாது. இளைஞர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கழக நிகழ்ச்சிகள், கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகின்ற விழா, எல்லாத்தை விட மிக பெருமை சேலத்துல தான் ஜனவரி மாசம் 21ஆம் தேதி இளைஞரனுடைய 2வது மாநில மாநாடு மிகப்பெரிய அளவுல நடத்தி காட்டும். அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடு நடத்தி காட்டியது நீங்க தான். நான் இப்பவும் சொல்றேன், அந்த மாநாடு வெற்றி மாநாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளரும் சொன்னாங்க, திமுக மாநாடு அதிமுக மாநாடு கிடையாது. அதிமுக மாநாடு வெறும் தயிர் சோது மாநாடு, திமுக மாநாடு தான் கொள்கை மாநாடு, வெற்றி மாநாடு அப்படின்னு சொன்னாங்க. மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ சொல்றேன், அந்த மாநாடு 100% வெற்றி கிடையாது, வெறும் 80% வெற்றி தான். நாம எப்போ சேலத்துல 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு காட்டுறோமோ அப்பதான் இளைஞரணி மாநாடு 100% வெற்றியை பெறும். ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி நம்முடைய தலைவர், அதே போல நம்முடைய கழக வேட்பாளர் 2021 சட்டமன்ற தேர்தலையும் நான் உங்களை எல்லாம் வந்து சந்திச்சு அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்காக வாக்கு சேகரிச்சேன். அவரை கிட்டத்தட்ட 7,200 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரை தவிர மற்ற எல்லாருமே வெற்றி வாய்ப்பா இழந்தோம். இந்த முறை மீண்டும் அந்த தவறை செய்யாதீங்க, மீண்டும் ஏமாந்துடாதீங்க. அது மட்டும் தான் நான் சொல்றேன். அதே போல இந்த தொகுதிக்கு, சேலம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய முயற்சியால் எடுக்கப்பட்ட சில பணிகளை மட்டும் உங்ககிட்ட குறிப்பிட விரும்புகின்றேன். ரூபாய் 548 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 520 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாதாள சாக்கடை திட்ட வரைகள் நடைபெற்று வருகின்ற விரைவில் மக்கள் பணிக்கு அது அர்ப்பணிக்கப்படும். சேலம் அரசு சட்ட கல்லூரிக்கு விடுதியுடன், அதாவது ஹாஸ்டலோடு கூடிய கட்டிடம் 102 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. சேலம் பழைய பேருந்து நிலையம் 97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது, சீரமைக்கப்பட்டுள்ளது. 81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளப்பட்டி ஏரி, போடிநாயக்கப்பட்டு ஏரி, அள்ளிக்குட்டை ஏரி மற்றும் மூக்கின் ஏரி ஆகிய நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளது. தமன்னன் ரோடு, லீ பஜார் ரோடு, சீதாராமன் ரோடு ஆகியவை 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளன. சேலம் அரசு மோகன் குமாரமங்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ரூபாய் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு உயர் அறுவை சிகிச்சை கருவிகள் புதிதாக வாங்கப்பட்டுள்ள. இதெல்லாம் நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்கள்கிட்ட குறிப்பிட்டேன். இப்போ தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார். என்ன சொல்வார்? சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு சொன்ன தலைவர், செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.